அண்ணா சொல்லுமா. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க நான் வந்து ஒரு முக்கியமான ரெவல்யூஷன், இப்போ கிரீன் ரெவல்யூஷனுக்குள்ள போயிருக்கேன். ஓகே. இப்பெல்லாம் என்ன பண்றேன்னா, என்னுடைய பாலிசி என்னன்னா, நம்ம ஆத்து கிச்சன் வேஸ்ட் வெளியில குப்பை தொட்டிக்கு போகப்படாது. நம்ம ஆத்து குப்பை வெளியில போக கூடாது. ஆமா, அதனால நான் என்ன பண்ணேன், நம்ம கிச்சன் வேஸ்ட்டுக்கு இருக்கும்ல, நம்ம மீந்து போன சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி வேஸ்ட், வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் வச்சுண்டு நான் பூவோட வேஸ்டேஜும் போடலாம், காஞ்ச பூ இல்லாம போடலாம். எல்லா வேஸ்டேஜுமே ஆத்தோட பெரிஷபிள் குட்ஸோட வேஸ்டேஜ யூஸ் பண்ணி நான் தயார் பண்ணிக்கிறேன் காம்போஸ்ட். இது சூப்பரா இருக்கு. காம்போஸ்ட் தயார் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா AKXY AKXY அப்படின்ற கம்பெனிக்கு வந்து எனக்கு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, வந்து ஒரு ரெவ்யூக்காக அனுப்பியிருந்தா ஒரு ப்ராடக்ட். ஓகே. இதுல நம்ம என்ன பண்ணணும்னா, கிச்சன் வேஸ்ட் எல்லாம் உள்ள போட்டுடணும். டெய்லி கிச்சன் வேஸ்ட் இது உள்ள போட்டுட்டு இந்த மூடியை அப்படி தள்ளிவிட்டு, இந்த மூடி தள்ளிட்டு இங்க ஒரு கேண்டனா கனெக்ஷன் இருக்கு. இத புடுங்கி விட்டுடணும். ஆமா, இத நம்ம என்ன பண்ணணும், ஒரு வாட்டி இப்படி சுத்தணும். அந்த திங்ஸ் போட்டுட்டு, ஆமா போட்டுட்டு அப்புறம் இங்க இன்னொரு வாட்டி இப்படி சுத்தணும். ஓகே. ஒரு வாட்டி இப்படி சுத்தணும், இப்படி ரவுண்ட். ஓகே. அப்புறம் இப்படி ஒரு வாட்டி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த கொழா குச்சி இருக்கு பாரு. ஆமா, இது கரெக்டா இது உள்ள வர மாதிரி ஹோல் இருக்கு. அதுக்குள்ள ஹோல் இருக்கு. ஆமா, அதை வந்து ரொம்ப காட்டுறேன் பாரு. அவ்வளவுதான், போட்டாச்சா? இத போட்டா முடிஞ்சது. இத நான் என்ன பண்ணிருக்கேன் காட்டு பாரு. இத நான் என்ன பண்ணிருக்கேன்னா, வீடியோ எடுத்திருக்கேன், அன்பாக்சிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் அப்படியே போடுறேன், நீங்க பாருங்க. நீங்க கிச்சன் வேஸ்டேஜ் போட்டு சுத்திட்டே இருந்தா கீழே பாருங்க, மேட் கொஞ்சம் நல்லாவே கொடுத்திருக்கா. இந்த மேட்லயே பாருங்க வேஸ்டேஜ் விழுந்திருக்கு. இந்த வேஸ்டேஜ் எல்லாம் விழுந்துரும். ஆமா, சோ நீங்க இத பண்ணிடணும். அப்ப ஸ்மெல் இருந்தது, இப்ப ஸ்மெல் இல்ல. இருக்காது. முதல்ல தான் ஸ்மெல் இருக்கும். இப்ப என்ன காட்டு, இப்ப வந்து பாரு, ஸ்மெல் இருக்கவே இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இத வந்து டீகம்போஸ் பண்றதுக்கு மேனுவல் பொடி கொடுத்துருவா. அந்த பொடியை நம்ம முதல்ல சேர்த்து, அந்த பொடியை நான் மொத்தமா சேர்த்துட்டேன். அந்த வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை போடுறேன். மீதி கொஞ்சம் கொஞ்சம் சாடஸ்டும் அவளே கொடுக்குறா. ஆமா, அந்த மர உரி பொடி கொடுத்துடுறா. ஏன்னா அந்த மாய்ஸ்சர் எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு. ஆமா, மர உரி பொடி கொடுத்துடுறா. சோ இந்த மர உரி பொடியை வந்து நம்ம அதுல சேர்த்துடலாம். சேர்த்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மர உரி பொடியை பொடியை கையை எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த பொடியை நான் இதுல சேர்த்துன்றேன். சேர்த்துட்டு எல்லாம் நம்ம ஈரம் ஜாஸ்தியா எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடுறோம். ஓகே, சரியா? அப்புறம் இது ஒண்ணு கொடுத்தானே மேனுவல். மேனுவலும் கொடுத்திருக்கா. அதை நான் வீடியோ தனியா எடுத்து வச்சிருக்கேன். அது மொத்தமா போட்டுடலாமா எல்லாத்தையுமே? ஆமா, நீங்க மொத்தமாவே போட்டுடலாம். ஒரு வாட்டி நீங்க போட்டீங்கன்னா மொத்தமா போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் எடுக்கும் போது கொஞ்சம் மீதி சொச்சமா வச்சுட்டு அதுல மேல மேல போடணும். அப்பதான் அந்த மேனுவலோட கலந்து வந்துட்டே இருக்கும். வரும். ஃபுல்லா ஒட்ட எடுக்கப்படாது. இத வந்து கரைய அதுவே கீழே தள்ளிடும். நம்மளே கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மரஞ்செடிக்கெல்லாம் போட்டு பாக்கி அதிலே வச்சு விடணும். இன்னும் கொஞ்சம் மேனுவல் வச்சிருக்கியா? நான் வச்சிருக்கேன், அது உள்ளே இருக்கு. அடுத்து செட் ஆகி இருக்கு. நம்ம எடுக்கவே மாட்டோம். ஒட்ட எடுக்க போறது இல்லையே, எடுக்கவே போறது இல்ல. அது அப்படியே வந்துட்டே வந்துடும். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கறதுலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இது வந்து லகுவா இருக்கும், சாத்தியப்படும் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். இது கிட்டத்தட்ட வந்து 4000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் பக்கம் வருது இந்த டப்பா. ஓகே, எனக்கு ஆச்சு. பிளஸ் வந்து நான் கேட்டு இந்த கம்பெனிக்காரர்கிட்ட நானே போன் பண்ணி கேட்டு வாங்கினேன். ஓகே, இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் வீடியோ போடுறான். பார்த்துட்டு எனக்கு தோணித்து, நம்ம எதுக்கு குப்பையை வந்து வெளியில கொண்டு போனோம், நம்மளே நம்ம அது குப்பையை வந்து பண்ணலாமே அப்படின்னு ஒரு பிளாஸ்டிக் மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். பிளாஸ்டிக் எல்லாம் மட்டும் தனியா எடுத்து ரீசைக்ளிங் ஹப்புக்கு அனுப்பிச்சிருவேன். ஓகே, அது தனியா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், பேட்டரி. அட்லாஸ்ட் என்ன விஷயம்னா, நம்ம ஆத்து குப்பை நம்ம ஆத்து விட்டு வெளியில போறது இல்ல, அது நம்மளுக்குள்ளே ரீசைக்கிள் ஆகுது. நம்ம கார்டன்ல போட்டுக்கலாம் அந்த மண்ணை. இந்த பாரு, சூப்பரா நம்மளுக்கு சூப்பரா காம்போஸ்ட் கிடைச்சிருக்கு. காசு கொடுத்து வெளில வாங்க வேண்டாம். நம்ம இந்த காம்போஸ்ட் வந்து ரிச்சான காம்போஸ்ட். இத நம்ம செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா உரமா இருக்கும். சோ இதுதான் இந்த வீடியோ. சப்போஸ் மேனுவல் ஏதாவது தேவைப்படுறதா இருந்தா கூட அமேசான்ல கிடைக்குமா அந்த மேனுவல்? இது வந்து கிடைக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து மீல் டைஜஸ்டர்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, காம்போஸ்ட் மீல் டைஜஸ்டர்னு இங்க போட்டேனாலே நிறைய பிராண்ட்ல வச்சுட்டு இருக்கோம். நீங்க அதை வாங்கிட்டு போட்டுக்கலாம், குப்பையோட அதையும் போட்டுக்கலாம், மர உரியும் போட்டு வச்சுக்கலாம். பட் இதையே நம்ம வந்து காம்போஸ்டா ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் தயார் பண்ணிட்டோம்னா இதுலயே அந்த மைக்ரோ பயோகிராம்ஸ், அந்த என்சைம்ஸ் எல்லாம் இருக்கும், எக்ஸ்கிரீட்டா எல்லாமே இருக்கும். எல்லாம் சோ எக்ஸ்கிரீட் எல்லாம் டைஜஸ்ட் ஆகி வந்திருக்கு. ஓகே, இதுல வந்து அந்த இதையே நம்ம மேனுவலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பெரிய வீடியோவா இருக்கும். இது சொல்லிட்டேன், பெரிய வீடியோ தான் இது. நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர் பண்ணிருக்கேன் இதுல. கண்டிப்பா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். வரப்போற மினி பிளாக்ஸ்லயுமே நான் அப்பப்ப அதை யூஸ் பண்றேன். சோ தட் உங்களுக்குமே ஒரு டெய்லி கான்ஸ்டன்ட் நாலேஜ் இருந்துட்டே இருக்கும். ஓகே, சரியா? ஓகே, பாப்போம். Thank you for your good information. Bye.